வணக்கம் சார். என்ன இதெல்லாம் லஞ்சமா? இல்ல இல்ல, அன்பளிப்பு. அன்பளிப்புங்கிற பேர்ல தான் இன்னைக்கு அரசியல்வாதிங்க பழப்பே நடக்குது. சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வாங்க. அது வந்து சார், அது இருக்கட்டும். உங்களுக்கு காதலிக்கிறது எப்படின்னு தெரியுமா? நாயை விட்டு விரட்டுறது, கத்திரிக்காய் தோட்டத்துல சட்டியை கவுத்துக்கிட்டு மிரட்டுறது, சந்தையில கொள்ளை அடிக்கிறது. ராட்சச காதலா இருக்க. நான் இப்படி ஒரு காதல் எல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. ஐயோ, தப்புதாங்க. என்ன நீங்க தப்புதான ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க? அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இப்ப உங்களை விட்டு எனக்கு வேற வழியே இல்ல. எனக்கும் வேற வழி இல்ல. போயிட்டு வாங்க. அப்போ நீயும் எனக்கு உதவி செய்ய மாட்டியா? முடியாதுங்க. தம்பி, இந்த விஷயத்தையாவது அண்ணன்கிட்ட சொல்லிடுறியா? சொல்லிடுறேன். என் வீட்டுல என் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க. சொல்லிடுறேன். அடுத்த மாசம் 10ஆம் தேதி கல்யாணம். சொல்லிடுறேன். மாப்பிள்ள மைனர் மாணிக்கம். சொல்லிடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஊர்வலமா வருவேன். சொல்லிடுறேன். அது என்ன ஊர்வலம் தெரியுமா? என் சாவு ஊர்வலம். சொல்லு. ஆமாப்பா, இந்த மாதிரி குழந்தை வாழ்றதே உன் அண்ணனுக்காக தான். அவர் எனக்கு கிடைக்கலனா என் முடிவு இதாதான் இருக்கும். இதையும் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் வரேன். அண்ணே, அண்ணே, எங்க வீட்டுக்கு உங்களை தவிர வேற யாரும் அண்ணியா வர முடியாது. இது சத்தியம். அண்ணே, இந்த தங்கம் வாத்தியார் மாதிரி சாதாரணமா சத்தியம் பண்ண மாட்டான். பண்ணிட்டா நினைத்ததை முடித்தே தீருவான். கண்ணீரை துடைக்கிறேன், கவலையை விடுங்க. இப்ப நீங்க புறப்படுங்க. அண்ணி, உங்களுக்கு தங்கச்சி யாராவது இருக்காங்களா? பெரியவரே, நல்லா திங்க் பண்ணுங்க. ஒரு அவளையின் கண்ணீர் நம்மள சும்மா விடாது. பெண் பாவம் இருக்கே, அந்த பாவத்துக்கு நரகத்துல நம்மள நெருப்புல போட்டு முதல வாயில போட்டுருவாங்களா? ஐயோ, முதல திங்க முடியாம பாம்பு வாயில போட்டுருமா? ஐயோ ஐயோ ஐயன்னு சொன்னா எப்படி பெரியவரே? சின்ன பையா, இதுக்கு என்னதான் செய்ய சொல்ற? கரெக்ட். என்ன மாதிரி அறிவாளிக்கிட்ட அத மாதிரி கேளு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? அந்த பொண்ணை இங்க கூட்டு வரேன். நீங்க பேசாம அந்த பொண்ணு கிட்ட, கவலையை விடு என் கண்மணியே, உன் கண்ணீரை துடைக்கிறேன் பெண்மணியே, உன்னை காதலிக்கிறேன் என் தங்கமே, திருமணம் செய்து கொள்கிறேன் சொர்க்கமே அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் சரியா போயிடும். ஐயோ, அது என்னால முடியாதுப்பா. அண்ணே அண்ணே, அண்ணன் வந்துட்டு இருக்காரு. நீங்க பேசி ஒரு முடிவு பண்ணிடுங்க. எந்த முடிவும் ஏற்படுறதுக்கு முன்னாடியே நீ அண்ணி அண்ணின்னு உயர விடுற. இந்த அன்பு அண்ணனுக்கு இல்லையே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தைரியமா இருங்க. நீ பெரியவரே, இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. பார்த்து முடிவெடுங்க. இப்ப நீங்க விடுற ஒவ்வொரு மூச்சும் பேச்சும் உங்க எதிர்காலத்தையே முடிவு பண்ணும். அங்க என்ன பாக்குறீங்க? அதோ அங்க நிக்கிறாங்க பாருங்க. போங்க. வாங்க. என்ன நீங்க வர சொன்னீங்களாமே? ஆமாங்க, என் விஷயத்துல ஒரு முடிவு பண்ணிட்டேன். அத சொல்லிடலாம்னு தான் நான் உங்களை வர சொன்னேங்க. என்ன வாங்க போங்கன்னு பேர் சொல்லியே கூப்பிடலாமே? அத நான் விரும்பலங்க. ஏன் விரும்பல? என் பேர் பிடிக்கலையா? இல்ல நான் அழகா இல்லையா? உங்களை போய் அழகு இல்லைன்னு சொன்னா சொன்ன வாய் அழுகி போயிருங்க. அப்போ என்ன எதுக்காக நீங்க வெறுக்கிறீங்க? அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் உங்களை வெறுக்கல. அப்ப நம்மள பிரிக்கிறது எது? நமக்கு தடையா இருக்கிறது எது? பணங்க. நீங்க பணக்காரங்க, ஆனா நானே உங்களுக்கு அடிமையானதுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கிற பணம் மட்டும் உங்களுக்கு அடிமையாக மாட்டேன்னு சொல்லுமா? இல்ல இந்த பணத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்க குடிசைத்தான் சொர்க்கம்னு வரக்கூடிய தைரியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது நடக்கவே நடக்காது. நான் அந்த கட்டுப்பாடு எல்லாம் தாண்டி வர தீர்மானிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? நான் எப்பவுமே உங்க பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க நினைக்கிறது கனவுலதான் நடக்கும். அப்படியே நீங்க சொல்ற மாதிரி நடந்தா கூட நம்மள வாழ விட மாட்டாங்க. உங்க அப்பாவும் மாமாவும் என்ன உயிரோட விட மாட்டாங்க. என் உயிரை பத்தி கூட நான் கவலைப்படல. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா? ஒரு பொண்ணு மனசை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் அவ மனசால நினைச்சிட்டா அவரோட வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு நினைப்பா. அது முடியலனா அந்த நினைப்போடைய சாகிறதுதான் வாழ்க்கைன்னு நினைப்பா. இப்ப நான் அந்த கட்டத்துல இருக்கேன். இன்னைக்கு என் வீட்டுல நாள் குறிச்சிட்டாங்க. எதுக்கு?
என் சாவுக்கு நான் வாழ்றதும் சாகுறதும் உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னாலும் உங்களை என்னால ஏத்துக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. நான் போயிட்டு வரேங்க. வரேங்க. என்னங்க என்னங்க இங்க பாருங்க. எங்க போறீங்க? எனக்கு நீங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வாழ விரும்பல. எதுக்காக என்ன காப்பாத்துறீங்க? நீங்க சாக கூடாது. ஏன்? நீங்க ரொம்ப நல்லவங்க. எனக்காக உயிரையே விட துணிஞ்சிட்டீங்க. நீங்க சாகவே கூடாது. ஏண்டி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா உன்னை கட்டிக்க போற என் தம்பி எதிரிலேயே அவன் கூட நீ ஆடுவேன் பாடுவேன். ஏன் இஷ்டம். நான் அவரோட ஆடுவேன் பாடுவேன். அது மட்டும் இல்ல, அவரோட குடும்பமே நடத்த போறேன். என்ன நான் வாய் பழக்கிற? நான் அவர்தான் கல்யாணம் கட்டிக்க போறேன். அதுதான் நடக்காது. ஏன் நடக்காது? பெத்தவன் நானு. இந்த வீட்டுல ஏன் இஷ்டப்படிதான் நடக்கணும். இந்த வீட்டுல மாத்திரம் இல்ல, இந்த ஊர்லயே அப்படித்தான். நாங்க எதுக்கும் துணிஞ்சிட்டோம். நானும் துணிஞ்சிட்டேன். அந்த விஜயகுமார் பைய குடும்பத்தையே அழிச்சு நாசமாக்கிடுவேன். ஏன்பா, நீங்க செஞ்சதெல்லாம் போதாதா? அந்த சின்ன வயசுல என் மனசுல ஏற்பட்ட வடு இன்னும் ஆறல. அந்த கொடுமைகள் எல்லாம் நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கல. அம்மாவை துடிக்க துடிக்க உயிரோட சித்திரவதை செஞ்சுக்கல. அம்மா கண்ணெதிரே அந்த வேலைக்காரியோட விபச்சார குடும்பம் நடத்தினீங்களே, அது நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கல. இந்த நாய் மேல வச்ச மோகத்துல போதையில கட்டின மனைவிய என் கண் முன்னாடி கழுத்துல எரிச்சு கொண்டீங்களே, அது நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கல. அப்பா, மறந்ததெல்லாம் மறந்து போனதாகவே இருக்கட்டும், நானும் மறந்துடுறேன். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வச்சிடுங்கன்னு கேக்குறேன்ப்பா. வீட்டை விட்டு போயிடுன்னு ஒரு வார்த்தை சொன்ன போதும், போயிட்டு வரேன்னு சொல்லாம கூட போயிடுறேன். உங்க சொத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம். அவரை மட்டும் கொடுத்துடுங்க. அவரோட வாழ்ற வாழ்க்கையை மட்டும் கொடுத்துடுங்க. அப்படியா? அப்படின்னா சரி. என்னங்க, சொத்து சுகம் ஒண்ணு வேண்டாமா? அந்த கழுதைய கட்டுல துணியோட வீட்டை விட்டு துரத்துங்க. அப்படியா? கழுத போய் தொலை. அவளை நிறுத்துற. ஐயோ மாமா, வயசாச்சே ஒளிய உனக்கு ஒரு இளவ விளங்கல. இப்ப சொத்தெல்லாம் வேணாம் தான் சொல்லுவா. நாளைக்கு அந்த பிச்சைக்கார பையில கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு புழுவ பூச்சை உண்டாச்சுன்னா அந்த பூச்சி இங்க வந்து இந்த சொத்தெல்லாம் என்னதுன்னு சொரியும். நம்ம 3 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும். நீ என்ன பண்ணுவ? எங்களோட சேர்ந்து தெருவில் நிப்ப. அவ்வளவுதான். ஆமாங்க, தம்பி சொன்னா அது சரியா தான் இருக்கும். ஆமா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அப்படி கேளு. அணுகுண்டு மாதிரி ஐடியா விடுறேன். இந்த சொத்தெல்லாம் நம்மளை விட்டு போக கூடாதுன்னா சுந்தரி என்ன விட்டு போக கூடாது. அதுவும் சரிதான். நாளைக்கே கல்யாணம் கட்டுட்டாங்க. அப்படி சொல்லு மாமா.
பாத்தியா, நாளையில இருந்து நீ ஐயாவுக்கு சொந்தம். அது வரைக்கும் நான் இங்க இருந்தா தானே? எங்க போயிடுவேன்? பூட்டி வச்சு உனக்கு தாலி கட்டுவேன். பூட்டி வைக்கிறதுக்கு நான் ஒண்ணு புறா கொஞ்சம் இல்ல. கத்துவேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கத்துவேன். இந்த ஊரை கூட்டுவேன். கூட்ட நல்லா கூட்டு. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். உன்னை அதுக்கு முன்னாடி கெடுத்துருவேன். கெட்டு போன உன்னை எந்த பய கட்டிக்குவான்? எப்படிமா நம்ம ஐடியா? டேய், நல்ல விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காத, உடனே செய். அப்பதான் அவ திமிரெல்லாம் அடங்கும். அதானே. அம்மா, கல்யாணம் ஆனா கூட இப்படி உருட்டி உருட்டி தான் கொடுக்கணும். அதான் என் ஆசை. அம்மா, அண்ணன் பெரிய ஆளுவா. கல்யாணம் வேணா பொண்டாட்டி கூட நீ தான் ஓட்டு கொடுக்கணுமா? என்னையா நீ? மறிக்குழுந்து, நீயா? என்னம்மா? எங்க வீட்டை விட்டு நான் வந்துட்டேன். எதுக்குமா? இனிமே நாங்க திரும்பி போறது இல்ல. ஏமா? எனக்கு அங்க இருக்க பிடிக்கல, அதனாலதான் வந்தேன். கொஞ்சம் நில்லுமா. ஒரு வயசு பொண்ணு தன்னந்தனியா வீட்டு படித்தாண்டி வரக்கூடாது, அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல. விடிஞ்சுதான் வரணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுமோன்னு பயந்துதான் இப்ப வந்தேன். அம்மா, நீ என் புள்ள மேல உயிரையே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு நீ முறைப்படி வந்திருக்கலாமே. முறையா? எல்லாமே முறை தவறி போயிடுச்சுமா. எவனாவது ஒரு தகப்பன் தான் பொண்ணியை கெடுக்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் தகப்பன் சொன்னாமா? எப்படி தெரியுமா? உன்னை அதுக்கு முன்னாடி கெடுத்துருவேன். கெட்டு போன உன்னை எந்த பய கட்டிக்குவான்? எப்படிமா நம்ம ஐடியா? டேய், நல்ல விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காத, உடனே செய். அப்பதான் அவ திமிரெல்லாம் அடங்கும். இப்ப சொல்லுங்கம்மா, இதுக்கு மேலே நாங்க இருக்க சொல்றீங்களா? நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியாமா? சொல்லுங்கம்மா. இப்ப நீ வீட்டுக்கு போயிடு. நாளை காலையில நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கையில கால்ல விழுந்தாவது உன்னை மருமகளா என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். எங்க அப்பா கிட்டயா? அப்பான்னு நான் பேருக்கு தான் சொல்றேம்மா. அது ஒரு மிருகம், இதயமே இல்லாத கல்லு. அந்த கல்லு கிட்ட நீங்க எவ்வளவுதான் கெஞ்சினாலும் கரையாதுமா. முடிவை நீங்க தான் சொல்லணும். அம்மாடி, எனக்கு இந்த பிள்ளைங்களை விட்டா வேற சொத்து சுகம் எதுவும் இல்லம்மா. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்க முடியாதுமா. நீ இங்க இருந்தா என்ன நடக்குமோ நினைச்சாவே எனக்கு பயமா இருக்குமா. நாளைக்கு இந்த வீட்டுல உப்பாரி சத்தம் கேட்கணும்னு ஆசைப்பட்டா நீ இங்க இருமா. இந்த வீட்டை சுடுகாடா மாத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீ இருமா. நான் வேண்டான்னு சொல்லல. இல்லம்மா, உங்க பிள்ளைக்கு நான் மட்டும்தான் உயிர்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்கும் அவர் தான் உயிருங்கிறது நான் மறந்துட்டேன். அந்த உயிருக்கு என்னால எந்த ஆபத்தும் வர வேண்டாமா? நான் போயிடுறேன். இல்லைங்க, எங்க போறீங்க நீ? வீட்டை விட்டு வரும்போது எங்க போறேன்னு தெரிஞ்சது. ஆனா இப்ப எங்க போறதுன்னு தெரியலப்பா. திரும்புங்க, உள்ள வாங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. நீ என்னடா அது? பின் என்னமா, வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை வெளியில போக சொல்றீங்களே, இது நியாயமா? ஆமாமா, மறிக்குழுந்து நம்ம கிட்ட அடைக்காம வந்துருச்சு. அத திருப்பி அனுப்புறது சரியில்லை, அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல. அண்ணி, பேசாத பெரியவரே பேசிட்டாரு, அப்புறம் ஏன் இப்படி நிக்கிறீங்க? எங்க அம்மா கால்ல விழுந்துருங்க. பெரியவரே, அண்ணி ஒரு படி மேலேயே போயிட்டாங்க. மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இனிமே நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். மறிக்குழுந்து, எங்க இருக்கிற? என்ன பண்ற? வா வெளியே. என்ன மாமா நீங்க? மயிலே மயிலேனா இறங்க போடுமா? பிக்கணும். பிக்கணுமா? போய் பீடா. வேணாமா?
உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராவோட ராவா என் பொண்ணை தூக்கிட்டு வருவேன். அப்ப பகல்லையே தூக்கிட்டு போலாம்னு சொல்றீங்களா? என்ன விஜயகுமார் உங்க வீட்டு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டானா? அவன் ரொம்ப நல்ல பையனாச்சுங்களே. என்னது பாம்பு கூட தான் நல்ல பாம்புன்னு பேர் இருக்கு. கொத்தனா விஷம் வரல. ஜமீன்தார் பொண்ணை கட்டிக்கிட்டா வேலை வேலைக்கு தின்னலாம், கார்ல சுத்தலாம், ஆசை. ஒரு ரூபாயே கேட்க மாட்டீங்களே. அட பாவி, இப்படியா செஞ்சான்? ஏயா, இன்னைக்கு என் பொண்ணை தூக்கிட்டு வந்தா நாளைக்கு உங்க பொண்ணுகளை தூக்கிட்டு வந்தா எப்படி? ஆமா, சேச்சே, அதெல்லாம் அவர் செய்ய மாட்டாருங்க. அதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமே. ஐயோ, அப்ப அடிக்க வேண்டியதுதான். ஐயோ உன் கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன். என் மகன் ஒண்ணு செஞ்சிடாத. என் பிள்ளை ஒண்ணு பண்ணிடாத. 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. உன் மகனை கொன்னுடுவேன். ஐயோ என் பிள்ளை அப்படி எல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டான். நான் உன்கிட்ட உண்மை நீ ஒண்ணு பேசணும். கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். வயசு பொண்ண உள்ள வச்சிருக்க. நான் என்ன வளையல் போட்டு நினைச்சிட்டு இருக்கேன். ஏய், சொன்னா கேட்டுக்க. உன் மகன் உயிரோட இருக்கணும்னா மறிக்குழந்தை வெளியே வரணும். போ. மறி குழந்தை உங்களை பிச்சை கேட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன். என் மகனோட உயிரை கொடுத்துட்டு நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேம்மா. என் புள்ளிய ஏன் கண்டதுக்கே உயிரோட கொள்றாங்கம்மா. அம்மாடி, என் மகனை எனக்கு கொடுத்துட்டு இங்க இருந்து போயிடுமா. உன் கால வந்து கேட்கிறேன். போயிடுமா. மாமா ஆ, வந்துட்டா என் மறி கொழுந்து. அப்புறம் இவன் எதுக்கு அடி துரத்து? பாடி என் படிதாண்டிய பத்தினி. போலாமா? எங்கடா? எங்க டாவா? என்ன மரியாதை குறையுது? மரியாதை மட்டுமா குறையும்? இன்னும் கொஞ்ச நேரம் நின்னீங்க ஊரே சிரிக்கும்படியா நான் செய்வேன். மாமா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. ஏய் மறிக்குழந்து, வாயை மூடிட்டு வீட்டுக்கு வர போறியா இல்லையா? எந்த வீட்டுக்கு? இதுதான் என் வீடு. ஒரே ராத்திரியில மாத்திட்டானே. ஒருவேளை மை வச்சு பணம் இருக்கும். ஏய், வரியா இல்லையா? ஏய், சும்மா சத்தம் போடாத. யாரும் என்ன மாத்தல மயக்கல. நானா தான் இங்க வந்தேன். விஜயகுமார நான் மனசார விரும்புறேன். அவரை தான் கட்டிக்க போறேன். அவர் ஒண்ணு இழுத்துட்டு வரல. நான் தான் வந்து அவர் காலில் விழுந்தேன். என்ன கதையே மாறுது? ஆமா, மாமா விஷயத்தை இப்படி போட்டு உடைக்கிறாளே, என்ன செய்யறது? இவள்கிட்ட என்னடா பேச்சு? அந்த பயலை புடிச்சு கொல்லுங்க, இவ தானா வழிக்கு வந்துருவா. டேய், விட்றா. நிறுத்துங்க. இனி மேல அவர் மேல ஒரு துரும்பு பட்டாலும் இங்க நடக்கிறதே வேற. பெத்த அப்பனே மிரட்டுறியா நீ? மிரட்டுறதா? துணிஞ்சிட்டேன். பெரிய மனுஷங்கிற போர்வையை போட்டுட்டு இத்தனை நாளா நீ செஞ்ச கொலை எத்தனை இதெல்லாம் ஊர் மத்தியில நான் கணக்கு சொல்ல போறேன். நம்ம வீட்டை சுத்தி சமாதியா கிடக்கிற பிணங்களை எல்லாம் பேச வைக்க போறேன். நீ என் அம்மாவுக்கு செஞ்ச கொடுமை எல்லாம் 10 பேர் மத்தியில நான் சொல்ல போறேன். இதுக்கு மேல இந்த பக்கம் நீ ஒரு அடி எடுத்து வச்ச என்னுடைய மறு அடி கோட்ல தான். ஏய், இந்த மிரட்டலுக்கெல்லாம் நானும் என் மாமாவும் பயந்துருவேன் நினைச்சியா? கோர்ட்டிடம் போயே. அறிவு கட்டவனே, சொல்லக்கூடாத விஷயத்தை அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இனிமே நம்ம இங்க இருக்கக்கூடாது. எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்றேன். வா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தது ஊர்ல ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டான். கல்யாணம் எப்போ? ஏங்க, நாளை காலையில நாமெல்லாம் கல்யாண சொத்துக்கு போயிடலாமா? ஆமா, இன்னும் சின்னவர் வரலையே. நான் அப்பவே சொன்னேன், கேட்டாதானே? அண்ணன் கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். வண்டியை கட்டி டவுனுக்கு போனா இன்னும் காணோம். நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் இருந்து ஓடு ராஜா. ஹாய், மாப்பிள்ளை அழைச்சின்னு வாங்க. என்னம்மா நேரமாகுது? தம்பிய மணவரையில் உட்கார சொல்லுங்க. யோ, யார் என்ன சொன்னாலும் சரி, சின்னவர் வரவு போய் உட்கார மாட்டே போ. அவனுக்கு என்ன பெரியவரு, இங்க குட்டி. அவன் வந்துருவா, நீங்க போய் உட்காருங்க. என்னம்மா நீ போ. வாங்க தம்பி, வாங்க. என்ன பட்டாளத்துக்காரரே, எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வரலையா? ஏய், நான் தான் எங்கே வரதுல உனக்கு தெரியுமேடா. சரி, கல்யாணம் முடிஞ்சதும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டு வரேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜமாயிச்சிருவோம். போயிட்டு வரேன். உடைய எனக்கு விடுறா. எதுக்குங்க அவங்க டவுனுக்கு அனுப்பிச்சீங்க? நான் எங்க அனுப்புனேன்? எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு அவன் தான் ஓடுறான். நான் என்ன செய்ய முடியும்?
ஆசீர்வாதம் பண்ண அச்சதை எடுத்துங்கோ. எடுத்துங்கோ. தங்கம் வரட்டும். யாருக்காலம் வந்துட்டு இருக்க? எந்த கால பக்கத்துல வந்தாலும் தங்க வராம இந்த கல்யாணம் நடக்காது. ஏண்டா ஒரு சின்ன பையனை 3 பேரா சேர்ந்து அடிக்கிறது எவ்வளவு கத்துறான். பொண்ணு மாப்பிள்ள எவ்வளவு அழகா பொருத்தமா என்னது தம்பிக்கு போன பையனை காணா, வண்டி மட்டும் வந்து நிக்குது. ஐயா தங்கம், தங்கம் உனக்கு என்னாச்சுப்பா? பையனை மாணிக்கம் என்ன கத்தியால கொத்தி. தங்கம் ஐயா, உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டாங்களே ஐயா. பாரியா பாரியா ஐயா. தங்கம் கண்ணை திறந்து பாரியா. நீ கண்ணை மூடிட்டா எனக்கு இந்த உலகமே இருந்து போயிரியா. தங்கம் இங்க பாரு ஐயா, பெரிய மனுஷன் மாதிரி என் நிச்சயதார்த்தத்தை முன்னாடி நின்று நடத்துறியே, இப்ப கல்யாணம் பண்டெல்லாம் போட்டு வச்சு நீ கண்ணை மூடிட்டா எப்படியா? பாரியா, நீ கண்ணை திறந்து பாரியா. எனக்கு தாய் தகப்பேன் அண்ணன் எல்லாமே நீ தானே சொன்னிய. இப்ப நீ கூட நான் அதைய விட்டுட்டு போயிட்டியடா. தங்கம் 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 தங்கம்னு கூப்பிடுறேனே, ஐயோ உன் காதுல விழலையா? இந்த கார்ல உட்கார வச்சு ஊர்வலம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே, இப்ப எங்களுக்கு முன்னாடி தனியா ஊர்வலமா வந்துட்டியப்பா. ஏண்டா ராஜா? ஐயா தங்கம் பாருடா, அம்மாவை பாருடா, என் கண்ணு பாருடா. ஐயா ஜமீன்தாரையா, இந்த அநியாயத்தை பாருங்கய்யா, அக்கிரமத்தை கேளுங்கய்யா, வெளியே வாங்கய்யா. பரதேசி பயிலுங்க பணத்தை தூக்கிட்டு இங்கே வந்துட்டாங்க. ஜமீன்தாரையா வாங்கய்யா வெளியே, இந்த கொடுமையை பாருங்கய்யா. டேய், என்னடா ஊரை கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க? வேற வேலை இல்லையா? என்ன விஷயம்? என் தம்பி அநியாயமா கொன்னுட்டாங்கய்யா. யாரா? இந்த மைனர். மைனரா? சொன்னது யாரு? சாகிறதுக்கு முன்னாடி என் தம்பியே சொல்லிட்டு உயிரை விட்டாயா. என்னங்கடா இது? செத்துட்டான்னு சொல்றீங்க, அப்புறம் செத்தவன் வச்சு பேசணும்னு சொல்றீங்க, காது குத்துறீங்களா? சரி, அப்படியே இருந்தாலும் செத்தவன் சொன்னது எப்படி சாட்சி ஆகும்? கொலகார பாவி உங்க பக்கத்திலேயே நிக்கிறா. என் தம்பி பணமா என் கையில இருக்கிறா. இதெல்லாம் பொய்யுங்கிறீங்களா? ஐயா, ஊர்ல ஒரு தப்பு நடந்துட்டா பஞ்சாயத்து தலைவர் நீங்க தானே வந்து முடிவு சொல்லணும். முடிவா? பைத்தியக்கார பசங்களா, நான் ஒண்ணும் சொல்றதா இல்ல. நீங்களே எடுத்துக்கங்க முடிவை. தம்பி, இங்க நியாயம் கிடைக்காது. வாங்க போலீஸ் ஸ்டேஷன்.